அரசியல் விமர்சகர் திரு ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கின்றார். திரு ஜீவ சகாப்தன், இது இப்போ பெண்களுக்கான 5,000 ரூபாய் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய பேங்கா பேசப்பட்டது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பாப்புலேஷன்ல 50%. இப்போ மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது பாப்புலேஷன்ல எவ்வளவு, இது எந்த அளவுக்கான தாக்கத்தை இந்த தேர்தலில் உருவாக்கும் நம்ம பார்க்கலாம் திரு ஜீவா? இல்ல, நலத்திட்டங்கள் மூலமா ஏற்கனவே தமிழ்நாட்டுல பல பேரை இந்த அரசாங்கம் கவர்ந்துருக்கு. இந்த நலத்திட்டங்கள்ங்கிற கான்செப்ட் மூலமா குறிப்பா கிராமப்புற பெண்கள், கிராமப்புறத்தில் படிக்கின்ற முதல் முறை பட்டதாரின்னு பலரை ஸ்கீம்ஸ் மூலமா அவங்க நேரடியா போயிட்டாங்க படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல. அது போக மாற்றுத்திறனாளிகள் இந்த கான்செப்டுக்கு தொடர்ச்சியாவே இவங்க டெல்லி கவர்மெண்ட் முக்கியத்துவம் தர்றது, அவங்களுக்கு தனியா பிரத்யேக விளையாட்டு, அவங்க தனித்துவங்கிறதையும் தொடர்ச்சியா செய்யறாங்க. இப்ப அது என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷனுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலுமே தொடர்ச்சியா அவங்களுடைய செய்கின்ற விஷயங்களுடைய தொடர்ச்சியா தான் நான் பாக்குறேன். அப்புறம் இதுல எலெக்ஷன் நோக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர்தல் அரசியலுக்கு அது இல்லாம இருக்கும். அதாவது இப்ப முதியோர்களுக்கு உதவித்தொகை போட்டுட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இயல்பா பலன் பெற்றவங்க நமக்கு ஒரு இவ்வளவு நாள் பலன் கிடைச்சிருக்கு, ஒரு 65-70 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு இப்ப நமக்குன்னு, ஏன்னா பெரும்பாலும் அவங்க பையன், பேரன், பேத்தி, மகன் சார்ந்து வாழக்கூடிய நேரத்துல இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு தானே, ஒரு 2,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை தான். அவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம், அவங்க தனியா கூட எங்கேயும் போய்க்கலாம், ஒரு ஷேர் ஆட்டோருக்கு போக, இல்ல அவங்க பேரன் பேத்திக்கு ஏதாவது வாங்கி தரலாம். எவ்வளவோ விஷயங்கள் அவங்கள இதுபடுத்தும். பெண்கள், முதியோர்கள் எப்படின்னு இவங்க இலக்கு வைக்கிற அந்த பிரிவினர் எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரா இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல பெரும்பாலும் பெண்கள் இன்னும் கிராமப்புறத்துல சம்பளத்துக்கு, பணத்துக்கு நான் அதை செலவழிக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல, ஒரு ஆணை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை அது பிரேக் பண்ணுது. நீ பாத்துக்கோ, உன்னால முடியும் அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய தாய் கிழவி திரைப்படம் கூட அந்த கான்செப்ட வலியுறுத்துற படம் தான். தாய் கிழவியில அந்த பாட்டி என்ன சொல்றாங்க கடைசியில, புருஷனை நம்பாத, பெத்த ஆத்தாப்ப, அண்ணன் தம்பி அவனையும் நம்பாத, நீ பொம்பளையாளு தனியா தொழில் தெரிஞ்சுக்கோ, படிச்சு சம்பாதி, இல்லைன்னா தொழில் தெரிஞ்சு சம்பாதி, புருஷங்களை நம்பாதீங்க, ஆம்பளைங்களை நம்பி பொம்பளைங்க இருக்காதீங்க, உங்க கையில பொருளாதாரம் இருக்கணும், உங்க கையில பணம் இருக்கணும், நீங்க சம்பாதிக்கணும். இந்த கான்செப்ட் வச்சுதான் இப்ப அந்த படமே வந்திருக்கு, தாய் கிழவின்னு ஒரு திரைப்படம். இப்ப இது எல்லாமே திருப்பி என்னவா வருதுன்னா, பெண்கள் கையில் பொருளாதாரம் இல்ல, பெண்களுக்கு இந்த சமூகம் சார்பா இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் ஆணை சார்ந்து இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரிதான் முதியோர்கள் அதான் இப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, கெத்தா நல்லா சம்பாதிச்ச முதியோர்கள் நிலைங்கிறது வேற. அவங்கள ராஜா மாதிரி கூட இருந்திருக்கலாம், அவங்க இன்னும் தாட்டியும் கூட செலுத்துவாங்க. ஆனா இந்த 2,000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். ஒரு என்ன சொல்றது, ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு லைஃப் என்னடா லைஃப்ங்கிற ஃபீலிங் இல்லாம, ஒரு 2,000 ரூபாய் இருக்குடா என் கையில, பெருசா நான் கீழே போயிட மாட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். அதையும் கூட பார்த்து செலவு பண்ற, சேமிச்சு வைக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் உண்டு. ஏன்னா நம்ம ஊர்ல சேமிப்பு பொருளாதாரம்னு ஒரு கான்செப்ட் உண்டு, சுருக்கு பை கலாச்சாரம் உண்டு. இது எல்லாமே இப்ப அரசு இதை செய்வது அப்படிங்கிறது பார்த்து செய்யறாங்க. இல்லாதவர்கள், இயலாதவர்கள், இவங்க 2 பேருக்கும் தான் அரசு தேவை. ஒரு அரசியலமைப்பு சட்டம் யாருக்குன்னா, பெண்கள், சாதியால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி உடல் பலகீனமானவர்கள், இவங்களுக்கு செய்யதாங்க அரசும் அரசியலமைப்பும். பணக்காரர்களுக்கும், சாதியால் உயர்ந்தவங்களுக்கும், பண்ணையார்களுக்கும் அரசும் அரசியலமைப்பு சட்டமும் சாதகமா எந்த விதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கு தான் தினம் உமன்ஸ் டே கொண்டாடுவாங்க, மென்ஸ் டே கிடையாது. காரணம் என்னன்னா, சமூகமே ஆண்களுக்காண்டிதான் இருக்கு. சமூகம் ஆண்களுக்கு இருக்கு, சமூகம் பணக்காரனுக்காண்டி இருக்கு, சமூகம் உயர்ந்த ஜாதிக்காரனுக்காண்டி இருக்கு, சமூகம் இயல்பா இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல. அப்ப இதெல்லாம் பயன்படுத்த முடியாத இடத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களா யார் இருக்காங்கன்னா, தலித்துகள், பழங்குடியினர், பெண்கள், இவங்கெல்லாம் ஒரு இயல்பா, ஒரு சுயம்புவா இல்லாத ஒரு அமைப்பா இந்த நம்ம சாதி அமைப்பு இருக்கு, மதம் இருக்கு, பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரங்கிற அடிப்படையில் இவங்க எல்லாம் தள்ளி நிக்கிறாங்க. அப்ப அவர்களை இந்த வட்டத்துக்குள்ள கூட்டி வரணும். ஆணுக்கு நிகரா நீ போட்டி போடு, ஓடு, அவனுக்கு 50 ரூபா தந்தா அவனுக்கு நான் 100 ரூபா தரேன், இவனுக்கு 100 ரூபா தந்தா, இதெல்லாம் அதுதான். இதை சனாதனிகள் என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, இப்ப ஆம்பளை மனுஷன் இல்லையா, பொம்பளைகளுக்கு செலவு தராங்க, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க, தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு தராங்க, ரேஷன் கார்டுல இலவசமா தர்றாங்க, ஐயோ வரி பணம் போகுதுன்னு ஏன் சனாதனிகள், சாதியவாதிகள் கதறாங்கன்னா, இதனால் பலன் பெறுபவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள். அந்த செக்டாரை இந்து மதம், இந்துத்துவம் இல்ல எந்த மத அமைப்புமே ஏத்துக்காது, அவங்களதான் ஒதுக்கி வச்சிருக்கு. இந்த அரசு அவங்களை கை கொடுக்குது, வா பெண்கள் வா, தலித்துகள் வா, பழங்குடியினர் வா, முதியோர்கள் வா, மாற்றுத்திறனாளிகள் வா,
ஸோ யாருக்கெல்லாம் இந்த சமூகம் கை கொடுக்கலையோ இல்ல கை கொடுக்க முடியாதோ அவங்களுக்கு இந்த அரசு செய்யுது. ஒரு கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கணும், வெல்ஃபேர் கவர்மெண்ட்டுக்கு. பணக்காரர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் இருக்கக்கூடாது ஒரு அரசு. அரசு இல்லாதவனுக்கும் இயலாதவனுக்கும் பார்த்து செய்யணும். அந்த விதத்தில் இந்த ஸ்கீம்லாம் வரவேற்கத்தக்கது. எலெக்ஷன் வர போறப்ப செய்யறாங்களேங்கிற விமர்சனம் வரும், அது உண்மைதான். அந்த கணக்கு இல்லாம எந்த அரசியல் கட்சியும் இருக்காது. ஆனால் அந்த கணக்குல கூட யாருக்கு பயன் தராங்க, யாருக்கு அது உதவி செய்யறாங்க, யாருக்கு அது போய் சேருதுங்கிறது முக்கியம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.